மறுமையிலே அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் என்றால் அந்த இடத்துல சந்தோஷம் மட்டும்தான், வெறும் இன்பங்கள் மட்டும்தான் நிறைந்திருக்கக்கூடியதாக அந்த சொர்க்கத்தை எல்லாம் வடிவமைத்திருக்கின்றான் என்றால் இந்த சொர்க்கம் குறித்து நாம் அதிக ஆசை கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே மிக பிரம்மாண்டத்தை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான். எப்படிப்பட்ட பிரம்மாண்டம் தெரியுமா? ஒரு மரம், உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூது சொல்லி காட்டினார்கள், சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா, அந்த மரம் எப்படிப்பட்ட பெரிய மரமாக பிரம்மாண்டமான மரமாக இருக்கும் என்றால் ஒரு வலுவான ஒரு குதிரை, அது திடகாத்திரமான ஒரு குதிரை ஒரு 100 வருடங்களாக ஓடுகின்றது, அந்த நிழலை கடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே வைத்திருக்கிறார் என்றால் இந்த சொர்க்கத்துக்கு நம்ம போவதற்கு ஆசைப்படணுமா இல்லையா?